வணக்கம் நண்பர்களே, ஐ எம் வி கருணாநிதி. வெல்கம் டு மை சேனல் குவாஸ் இங்கிலீஷ் கோச்சிங். இன்றைக்கு வகுப்பில் டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்சஸ்ங்கிறது காலங்கள். இது மூன்றாக பிரிக்கிறாங்க: ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இப்போது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உட்பிரிவுகளாக 4 இருக்குங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மொத்தம் 4. இதே போலவே நண்பர்களே, பாஸ்ட் டென்ஸ்லேயும் 4 இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் 4 இருக்குது. மொத்தத்தில் டென்சஸ்ஸு 12. இந்த 12 டென்ஸையும் நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்போ யூஸ் பண்ணணும், எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வகையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் சரளமாக ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் பிழையின்றி ஆங்கிலத்தில் எழுதுவதற்கும் இது ஒரு அடித்தளமாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நண்பர்களே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னா, அதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb 1 ஃபார்ம் சேர்த்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது எது அப்படின்னா, இது இருக்குல்ல, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். இதுதான் நண்பர்களே சப்ஜெக்ட்டுங்கிறது. சப்ஜெக்ட்டுங்கிறது டூயர் ஆஃப் த ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ V1 சேர்த்துக்க சொல்கிறாங்க. அப்போ இது சேர்த்துக்கலாம், ஐ, ரைட். V1ங்கிறது ஒரு வினைச்சொல்லோட ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு இதுக்கு பேர் தான் V1 ஃபார்ம், அது ஒர்க். பாஸ்ட் டென்ஸு ஒர்க்டு, V2 ஃபார்ம். அண்ட் ஒர்க்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து V3 ஃபார்ம். நமக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபார்மில் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ஃபார்ம் சொல்கிறாங்க. அப்போ இந்த V1 ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்க வேண்டியது. அதனால தான் போட்டிருக்கேன் ஐ ஒர்க். இது இந்த ஐ, யூ, வி, தே எல்லாத்துக்குமே, ஐ, யூ, வி, தே எல்லாமேத்துக்குமே ஐ ஒர்க், யூ ஒர்க், வி ஒர்க், தே ஒர்க்குன்னே போட்டுடலாம். ஆனால் இந்த ஹீ, ஷி, இட்டு மட்டும் வரும்போது இந்த V1 ஃபார்மோட ஒரு எஸ் சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. V1 ஃபார்மோட இப்போ ஒர்க்குன்னு இருக்குன்னா ஹீ, ஷி, இட்டுக்கு மட்டும் ஒரு எஸ் சேர்க்கணும். அதனால தான் ஹீ ஒர்க்ஸ், ஷி ஒர்க்ஸ், இட் ஒர்க்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்மாக ஒரு முழுமையான சென்டென்ஸாக இருக்கிறதுக்காக நான் இதை எழுதியிருக்கேன். ஐ ஒர்க் வெரி ஹார்ட், யூ ஒர்க் வெரி ஹார்ட், we work very hard. அதே தான், they work very hard, he works very hard, சரி, she works very hard, it works very hard, ரைட். இதுதான் இந்த 7 விதமாக இந்த டென்ஸ் அஃபர்மேட்டிவாக அமைஞ்சு போச்சு, அதாவது பாசிட்டிவ் சென்டென்சஸ் அமைஞ்சிருச்சு. சரி, இதே இதில் நாம் நெகட்டிவ் சென்டென்ஸாக இது எப்படி மாறுங்கிறதையும் நம்ம பார்த்துடணும். அதற்கான ரூல் பார்ப்போம் நண்பர்களே. இப்போ ஐ ஒர்க் வெரி ஹார்ட் அப்படின்னு போட்டேன். இது அப்படியே நெகட்டிவ் ஃபார்மில் நாம் சொல்லணும்னா என்ன செய்யணும்னா, இந்த ஐ ஒர்க் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒர்க்குங்கிறது வினைச்சொல், verb. அது எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா do not ஒர்க்குன்னு மாறும். ஐ do not ஒர்க்குன்னு மாறும். இப்போ ஐ do not ஒர்க்குன்னு மாறும். இந்த do not ஒர்க்குங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் I don't work. நண்பர்களே, இது எல்லாமே அடுத்த யூ ஒர்க் வெரி ஹார்ட்னாலும் யூ டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட், வி ஒர்க் வெரி ஹார்ட், வி டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட், அண்ட் தே ஒர்க் வெரி ஹார்ட், தே டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட்னு மாறும். ஆனால் ஹீ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒர்க்ஸுங்கிறது வந்து எப்படி மாறும்னா, இந்த ஒர்க்ஸுங்கிறது எப்படி மாறும்னு பார்க்கணும். எப்படி மாறும்னா டஸ் நாட்னு மாறும். டஸ் நாட் நல்ல நினைவு வச்சுங்க, டஸ் நாட் ஒர்க் தான், டஸ் நாட் ஒர்க். அப்போது இந்த டஸ் நாட் ஒர்க்கை இதே போலவே நம்ம ஷார்ட் ஃபார்மில் போட்டோம்னா டஸ்ன்ட் ஒர்க். நண்பர்களே, இப்போ பாருங்கள், ஐ ஒர்க் வெரி ஹார்ட், ஐ டு நாட் ஒர்க் வெரி ஹார்ட். அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் ஐ டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட். இப்போ யூ ஒர்க் வெரி ஹார்ட், யூ டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட், we work very hard, we don't work very hard, they work very hard, they don't work very hard,
ஹீ ஒர்க்ஸ் வெரி ஹார்டுங்கிறத இந்த ஒர்க்ஸ் ரெண்டாக பிரிஞ்சுதுன்னா நெகட்டிவ் ஃபார்மில் டஸ் நாட் ஒர்க்னு பிரியும். டஸ் நாட் ஒர்க்னு நம்ம சொல்கிறதில்ல, டஸ்ன்ட் ஒர்க், ஹீ டஸ்ன்ட் ஒர்க். அப்போது ஹீ டஸ்ன்ட் ஒர்க், ஷீ டஸ்ன்ட் ஒர்க், இட் டஸ்ன்ட் ஒர்க், இப்படி வரும். அப்போ முழுமையாக ஒரு ஃபார்ம் எழுதி பார்த்துட்டோம்னா, ஸோ நண்பர்களே, இப்போ நாம் ஃபார்ம் பண்ண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு அந்த டென்ஸு அந்த 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 வாக்கியங்களை அப்படியே நெகட்டிவ் ஃபார்முக்கு நம்ம மாற்றி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஐ ஒர்க் வெரி ஹார்ட், அந்த ஒர்க்கை ரெண்டாக பிரித்தா நெகட்டிவ் ஃபார்மில் ஐ டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட். யூ ஒர்க் வெரி ஹார்ட், இது எப்படி மாறும்னா யூ டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட். வி ஒர்க் வெரி ஹார்ட், வி டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட். தே ஒர்க் வெரி ஹார்ட், தே டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட். ஹீ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட், இது மட்டும் நண்பர்களே டஸ்ன்ட்னு மாறும். ஹீ டஸ்ன்ட் ஒர்க் வெரி ஹார்ட், ஷீ டஸ்ன்ட் ஒர்க் வெரி ஹார்ட், இட் டஸ்ன்ட் ஒர்க் வெரி ஹார்ட்னு மாறும். இவ்வளோ தான் நண்பர்களே. இந்த ஃபார்ம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸு பார்த்தாச்சு, நெகட்டிவ் சென்டென்ஸு பார்த்தாச்சு. மேலும் நிறைய உதாரணங்களுடன் நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இப்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு நாம் எங்கே யூஸ் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன் பார்த்துருவோம் நண்பர்களே. ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ், நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள், வழக்கமாகவும் பழக்கத்தின் காரணமாக நடைபெறக்கூடிய செயல்களுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் ஃபேக்ட் அண்ட் ஜென்ரல் ட்ரூத்தை பற்றி பேசுகிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இதற்கான உதாரணங்களை பிறகு பார்ப்போம். ஈவெண்ட்ஸ் ஆஃப் எ ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் ஆர் ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம், ஒரு கால அட்டவணைப்படி நடக்கக்கூடிய செயல்கள், முன்கூட்டியே திட்டமிட்டு கால அட்டவணைப்படி நடக்கக்கூடிய செயல்களுக்கு இந்த டென்ஸை தான் பயன்படுத்தணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த டென்ஸ் தான் யூஸ் ஆகுது. மற்றபடி ப்ராவர்ப்ஸில், நேரேஷன்ஸில் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஏற்கனவே நான் சொன்னது போலவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்ம் வந்து ஐ, யூ, வி, தே, இதோட பேஸ் ஃபார்மை அப்படியே போட்டுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஐ ஒர்க். ஹீ, ஷீ, இட் வரும்போது பேஸ் ஃபார்மோட ஒரு எஸ் சேர்க்கணும். ஹீ, ஷீ, இட் வரும்போது மட்டும் ஒரு எஸ் சேர்க்கணும். அப்போ ஹீ ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு சில நேரங்களில் அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் எப்படி முடியலாம்னா சிஹெச்னு முடியலாம். ஒரு உதாரணத்துக்கு டீச், ஓன்னு முடியலாம், கோ அப்படின்னு முடிகிற மாதிரி. அப்படி அது மாதிரி முடிகிற கண்டிஷனில் நம்ம ஒரு இஎஸ் சேர்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் இதில் போட்டிருக்கேன். ஹி கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி, மை மதர் வாட்சஸ் ஆல் த ப்ரோக்ராம்ஸ் ஆன் டெலிவிஷன். இது சாதாரணமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ரூல். அடுத்தது இதற்கான உதாரணங்களை நம்ம பார்த்துடலாம். இப்போ விரிவாக பார்த்துருவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ்னு சொல்லியிருந்தேன்ல, இது தான், வேறு எதுவுமே இல்லைங்க. ஐ கெட் அப் அட் 5 o'clock எவ்ரி டே. நான் வழக்கமாக காலம்புற 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் பிறகு நான் சொல்கிறேன், இதை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். ஐ யூஸ்வலி ட்ரிங்க் ஃபில்டர் காஃபி இன் த மார்னிங். யூ ஆல்வேஸ் கம் ஆன் டைம். வி ப்ளே கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். சரி, இது 4 சாதாரணமாக சொல்லிடுறோம். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு எளிதாக புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக பக்கத்துலேயே நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஐ கெட் அப் அட் 5 o'clock எவ்ரி டே. ஐ டோன்ட் கெட் அப். அவ்வளோதான், அந்த கெட்டப் மாற்றிக்க வேண்டியதான். ஐ டோன்ட் கெட் அப் அட் 5 o'clock எவ்ரி டே. அடுத்தது, ஐ யூஸ்வலி ட்ரிங்க் ஃபில்டர் காஃபி இன் த மார்னிங். ஐ யூஸ்வலி டோன்ட் ட்ரிங்க் ஃபில்டர் காஃபி இன் த மார்னிங். ஓகே, யூ ஆல்வேஸ் கம் ஆன் டைம். யூ நெவர் கம் ஆன் டைம். வி ப்ளே கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். வி டோன்ட் ப்ளே கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். அடுத்து பாருங்கள் நண்பர்களே, தே கம் ஹியர் வெரி ஆஃபன். அவர்கள் இங்கே அடிக்கடி வருகிறார்கள். அவர்கள் வருவது கிடையாது. அடுத்தது, தே டோன்ட் கம் ஹியர் வெரி ஆஃபன். ஹி ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். அவன் கடுமையாக உழைக்கிறான். ஹி டசன்ட் ஒர்க் வெரி ஹார்ட். அவன் கடுமையாக உழைப்பது கிடையாது. மை மதர் டேக்ஸ் ஏ நேப் ஆஃப்டர் லஞ்ச். நேப்புங்கிறது வேறு எதுவும் இல்லை, ஒரு குட்டி தூக்கம். சாப்பிட்ட பிறகு சில பேர் தூங்குவாங்க. மை மதர் டேக்ஸ் ஏ நேப் ஆஃப்டர் லஞ்ச். மை மதர் டசன்ட் டேக். ஏன்னா மை மதருங்கிறது ஷீ கேட்டகரியில் வருது. ஷீ கேட்டகரியில் வரும்போது அந்த டேக்ஸ் நம்ம பிரிக்கும் போது நெகட்டிவ் ஃபார்மில் டசன்ட் டேக் அப்படின்னு மாறும். அதே போலவே தான் நண்பர்களே, ஹி ஒர்க்ஸ் வெரி ஹார்ட்னு போட்டால் ஹி டசன்ட் ஒர்க் வெரி ஹார்ட். நம்ம ஏற்கனவே உதாரணத்தில் பார்த்துட்டோங்கிறதுனால வந்துட்டேன். வி கோ டு ரெஸ்டாரண்ட் அட் வீக்கெண்ட். வார இறுதியில் நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறது வழக்கம். அதான் வி கோ டு ரெஸ்டாரண்ட் அட் வீக்கெண்ட்ஸ். வி டோன்ட் கோ டு ரெஸ்டாரண்ட் அட் வீக்கெண்ட். நாங்கள் அப்படி போவது கிடையாது.
சரி, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் ட்ரூத்னு போட்டிருக்கேன். சில அறிவியல் ரீதியான மாறாத உண்மைகள்னு இருக்கும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் கிழக்கே உதிக்கிறது. இது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும், வேறு எந்த டென்ஸும் மாற்றக்கூடாது. நீங்கள் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ், அது அறிவியல் ரீதியான உண்மை. அடுத்து த எர்த் ரொட்டேட்ஸ் த சன், இதுவும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ். அதனால் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே போலவே இந்த ஜென்ரல் ட்ரூத்லேயும் பர்மனண்ட்டு சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய ஒரு இதுலேயும் நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல பாருங்கள். ஐ லிவ் இன் பொள்ளாச்சி, ஒரு பர்மனண்ட்டான சிச்சுவேஷன் சொல்லும் போது இதே மாதிரி சொல்லலாம். ஐ லிவ் இன் பொள்ளாச்சி பட் மை பிரதர் லிவ்ஸ் இன் சீர்காழி. நான் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். மை பிரதர்னு சொல்லும்போது ஹீ கேட்டகரியில் வந்துடுறாப்புல. அதனால் ஐ லிவ்னு சொல்கிறேன், பட் மை பிரதர் லிவ்ஸ் அப்படின்னு ஒரு எஸ் சேர்த்து சொல்கிறேன், இன் சீர்காழி. த நர்சஸ் லுக் ஆஃப்டர் த பேஷண்ட்ஸ் இன் த ஹாஸ்பிட்டல்ஸ். வேறு எதுவும் இல்லை, அது ஒரு ஜென்ரல் ட்ரூத். அதனால் அப்படி சொல்கிறோம். அடுத்தது மிக மிக முக்கியமானது, நமது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்டிஷன் இது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில செயல்கள் திட்டமிட்டபடி நடக்கும், கால அட்டவணைப்படி நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு சோழன் எக்ஸ்பிரஸ்ஸு மயிலாடுதுறையிலேருந்து 12 மணி கிளம்புதுன்னா அதில் எந்தவித மாற்றங்களும் இருக்காது. அதே போல் ஒரு கால அட்டவணைப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அதுக்கு நான் சொல்லியிருக்கிற எக்ஸசைஸ் தான் த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 6 o'clock. அடுத்தது பாருங்கள், இந்த ட்ரெயின் 6 மணிக்கு புறப்படுகிறது. த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அட் 7 o'clock டுமாரோ. நாளைக்கு 7 மணிக்கு துவங்குகிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா திட்டமிட்டபடி நடக்கும். அப்படின்னா கால அட்டவணைப்படி நடக்கக்கூடிய ஒரு செயல்கிறதுனால நாம் த மேட்ச் ஸ்டார்ட்ஸ்னு சொல்கிறோம். மை ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் ஆன் June 6. இதுவுமே கால அட்டவணைப்படி ஜூன் 6ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. த சீஃப் மினிஸ்டர் அரைவ்ஸ் அட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் அட் 10 AM டுமாரோ. நாளைக்கு வருகிறார். திட்டமிட்ட செயல் முன்கூட்டியே திட்டமிட்டபடி நடப்பது என்பதால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். த பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் சிங்கப்பூர் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் நமது பிரதமர் சிங்கப்பூர் போகிறார். நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அடுத்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதற்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. கம் ஹியர், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், டோன்ட் மேக் நாய்ஸ், ஷட் த டோர். இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு டைரக்ஷனுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வழி கேட்குறாங்க அப்படின்னாக்க கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் கீப் ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போவும் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் ஆகுது. இது தவிரவும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ப்ராவர்ப்ஸில் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்லாம் சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நேரேட்டிவ்ஸ்னு போட்டிருக்க நேரேஷன்ஸில் ஒரு சில விஷயங்களை விவரிக்கும் போது உயர் அதிகாரிகள் ஒரு ரிப்போர்ட்டர்ஸுக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லுவாங்க, அந்த கிரிமினல்ஸ் அவங்க வர்றாங்க, இப்படி இன்னதை பண்ணுறாங்க, இப்படி போகிறாங்க, இப்படி தப்பிக்கிறாங்கன்னு சொல்கிறது, அவங்க நேரேட் பண்ணுற அத்தனையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். இதுதான் நண்பர்களே நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் பயன்படும். அதை பயன்படுத்த வேண்டிய ஃபார்ம் நம்ம பார்த்துட்டோம். இதற்கு தேவையான உதாரணங்களை நாம் பார்த்துட்டோம். இன்னும் நிறைய உதாரணங்களுடன் அடுத்த ஒரு வீடியோ நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கவர் பண்ணுற மாதிரி நான் போட போகிறேன். இதுவும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.